ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்றதா பார்க்க போறோம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தான் ஸ்டிச் பண்ண போறோம். அதோட மெயின் கிளாத்தை ஃப்ரண்ட்டும் அதுக்கு மேல வந்து நம்ம லைனிங் துணி வச்சு ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறோம். ஸ்டார்டிங்ல ஒரு தையல் மட்டும் போடுங்க, 2 தையல் போட வேண்டாம், 1 மட்டும் போதும். ஒரு தையல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஓபன் பண்ணீங்கன்னா இது ஃப்ரண்ட் அண்ட் அதுக்கு பக்கத்துல லைனிங் இருக்கும். சென்டர் ரெண்டும் ஜாயின் ஆகும் இல்லையா, அந்த சென்டர்ல ஒரு தையல் போடுங்க. எதுக்காகனா ஸ்டிச்சஸ் வந்து வெளியே வராம இருக்கிறதுக்காக இந்த ஒரு தையல் போடுறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், மறக்காம எல்லாருமே போட்டுக்கோங்க. ஒரு தையல் போதும், 2 எல்லாம் வேண்டாம். அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா லைனிங்கும் நம்மளோட ஃப்ரெண்ட் கூட ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அந்த 1/2 இன்ச் கேப்ல இன்னொரு தையல் போட்டுருங்க. அது பார்க்க பைப்பிங் மாதிரி இருக்கும். நம்ம பைப்பிங் வைக்க போறோம், பட் இருந்தாலுமே இது போட்டீங்கன்னா பைப்பிங் வைக்கவும் அவசியமே இருக்காது, பார்க்கவும் நல்லா இருக்கும் பினிஷிங். அதுவும் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லைனிங் கிளாத்தோட நம்ம மெயின் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ண போறோம். எதுக்காக அட்டாச் பண்ண போறோம் அப்படின்னா, லைனிங் கிளாத் வந்து எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் வந்து அலமோதாம இருக்கிறதுக்காக ரெண்டுமே நம்ம அட்டாச் பண்ணிக்க போறோம். ஃபுல்லாவே அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஹேண்டுக்குமே பண்ணும். 2 ஹேண்டுக்குமே இதே ப்ரொசீஜர் தான், இதுல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பைப்பிங் வைக்க போறோம். பைப்பிங்க்கு வந்து நான் சாண்டில் கலர் சூஸ் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா அதுல பிரிண்ட்ஸ் எல்லாமே சாண்டில் இருக்கிறதுனால நானுமே வந்து பாத்தீங்கன்னா சாண்டில் கலர் தான் சூஸ் பண்ணிருக்கேன். சாண்டில் கலர் நீட்டா ஒரு இது கட் பண்ணிக்கோங்க. எவ்வளவு தூரம் உங்களுக்கு கை லென்த் இருக்கோ அதுக்கு மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த சாண்டில் கலர் துணியை வந்து அதை ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு, ஓகேங்களா, 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நார்மல் ஸ்டிச், நான் எந்த ஃபோல்டு எதுவுமே பண்ணல. இதுவும் ஒரு டைப் ஆஃப் பைப்பிங், நிறைய டைப் இருக்கு அதுல வந்து இது ஒரு டைப். இப்ப பண்ணிட்டீங்களா, அது பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணீங்கன்னா ஃபோல்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த எண்டிங்ல ஒரு ஃபோல்ட் பண்ணி நீங்க ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா எண்டிங் வந்து பினிஷிங் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா துணி எதுவுமே வெளியே வராது, பார்க்க நல்லா இருக்கும் பின்னாடியுமே. பைப்பிங் வந்து வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட ஃப்ரண்ட் மேல் பகுதிக்கு நம்ம ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா வச்சிருப்போம். ஸோ அது வந்து நம்ம தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிரிச்சு எடுத்துக்கிறோம். பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நெக் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த நெக்கை வந்து ஃப்ரண்ட்டுக்கு எதுவோ அதை வந்து நம்ம அட்டாச் பண்ண போறோம், பேக்குக்கு எதுவோ அதை அட்டாச் பண்ணுங்க. மாத்தி மாத்தி பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் அட்டாச் பண்ணும் போது நீங்க ஸ்டார்டிங் இப்பதான் பண்றீங்க அப்படின்றதுனால நம்மளுக்கு நெக் டிசைன் வந்து மாறக்கூடாதுன்றதுனால பின் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாதிரி பின் இல்லைன்னா நீங்க சேஃப்டி பின் வச்சு இப்படி குத்திக்கலாம். கரெக்டா அந்த அளவு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்குமே அதே ப்ரொசீஜர் மாதிரி குத்திடுங்க. நெக்குக்கு நெக் வந்து நெக்கு நல்லா இருந்தாதான் நம்மளுக்கு வந்து டிசைன் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். ஸோ நெக் மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பின் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பின் எப்படி போடணும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் பாருங்க. நம்மளோட மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் பகுதிக்கு மேலதான் நம்மளோட லைனிங் இருக்கணும். ஏன்னா அப்பதான் திருப்பினீங்கன்னா லைனிங் பின்னாடி போயிடும். பின் போட்டு முடிச்சிட்டோமா, ஸ்டிச்சஸ் வந்து அந்த கர்வ் கரெக்டா அந்த கர்வ் எப்படி போகுதோ அதே மாதிரி போக எங்கேயுமே இது பண்ணாதீங்க. கரெக்டா அந்த கர்வ் மேலேயே போங்க. 1/2 இன்ச் கேப் விட்டு தேய்ங்க. 1/2 இன்ச் கேப்னா நம்ம லைனிங் கிளாத்துக்கும் மெயின் கிளாத்துக்கும் ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணி நடுவில் வந்து பாத்தீங்கன்னா கர்வுக்காக கட் பண்ணுவோம். ஸோ நீங்க 1/2 இன்ச் கேப் விடாம கட் பண்ணீங்கன்னா அது நல்லா இருக்காது ஃபினிஷிங். ஸோ 1/2 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணுங்க. இப்போ மெஸ்டாஸா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்மளோட பின்னை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கழட்டிடுங்க. பின்னை கழட்டி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா கத்திரிக்கோல் எடுத்து சேஃபா கட் பண்ணுங்க. எங்கன்னா அந்த கர்வ் நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச்சஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஃபுல்லாவே வந்து நெக் எல்லாமே கேவலமா போயிடும். ஸோ ஸ்டிச் எங்க இருக்கோ அந்த எண்டு வரைக்குமே கட் பண்ணுங்க. கொஞ்சம் குட்டி குட்டியா கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்து கட் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், நிறைய தடவை நான் ஃபுல்லாவே கட் பண்ணி நெக்கு சொதப்பி இருக்கு. ஸோ அதனால இப்போ கொஞ்சம் பார்த்து கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிடும். அதை திருப்பினீங்கன்னா மெயின் கிளாத் ஃப்ரண்ட் வந்து லைனிங் பின்னாடி போயிடும். இதுல வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ஸ்டிச் போட போறீங்க. ஸ்டிச் எப்படி போடுறீங்கன்னா 1/2 இன்ச் இல்ல 1/4 இன்ச் கூட இதுக்கு ஓகே தான். 1/4 இன்ச் கேப் போட்டு நீங்க ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபுல்லா 1/4 இன்ச்ல நம்ம ஃபுல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்தை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அட்டாச் பண்றோம். எப்படின்னா
நம்ம கைக்கு அட்டாச் பண்ணோம்ல அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம தைச்சிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட். இதே ப்ரொசீஜர் தான் பேக்குக்கு. ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே அந்த லைனிங் இப்படிதான் அட்டாச் பண்ண முடியும் பண்ணுவோம். ஃபுல்லாவே நம்ம லைனிங் வந்து மெயின் கிளாத்தோட அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கீழே ஃபிளீட்ஸுக்கு வைக்க போறோம். ஃபிளீட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2ஆ கட் பண்ணிருக்கேன். நிறைய ஃபிளீட்ஸ் வேணும்ன்றதுக்காக 2ஆவது கட் பண்ணி மேல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அந்த ஜாயிண்ட்டை நம்ம ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணிக்கலாம். கட் பண்ண வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது என்ன ஸ்டெப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பார்க்கனா மறக்காம போய் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ரெண்டுத்தையும் இப்போ வந்து ஒரு ஜாயிண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கிறேன். ஃபுல்லா ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா மடிச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. எதுக்காக மடிச்சு ஒரு நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம்னா இது நம்ம மேல ஜாயின் பண்ண போறோம்ன்றதுனால அது கிளியாம இருக்கிறதுக்காக அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பீச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய துணி தேவைப்படும். ஸோ எந்த லென்த் அதிகமா இருக்கோ அந்த லென்த்தை பீச்சுக்கும், எது கொஞ்சம் கம்மியா இருக்கோ அதை வந்து பாத்தீங்கன்னா கீழே லென்த்துக்கும் வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் வந்து ஒன்னா வச்சு ஒரு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்றதுக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் கிட்ட நம்ம ஃப்ரண்ட் மேல பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ்ல ஒரு மேல ஒரு 1/2 இன்ச், இந்த சைட்ல ஒரு 1/2 இன்ச் விடுறோம். எதுக்குன்னா அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ள மடிச்சு தைக்கும் போது உள்ள போயிடும். அங்க நம்மளுக்கு ஃபிளீட்ஸ் தேவைப்படாது. ஸோ நம்ம நல்ல ஃபிளீட்ஸ் தைக்க போறோம் அப்படின்றதுனால அந்த 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அந்த 1/2 இன்ச் தாண்டி தான் நம்ம ஃபிளீட்ஸை வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ரெண்டுமே வந்து ஆப்போசிட் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டுமே சேம்ல இருக்கணும். ஸ்டார்டிங்ல ஒரு 2 இன்ச் கிட்ட பிளைனா விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபிளீட்ஸ் வைக்கலாம். அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்க. ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சிங்கன்னா வந்து சென்டர்ல ஃபிளீட்ஸ் வராது. ஸோ ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கேப் விட்டுட்டு நார்மலா தையல் போட்டுட்டு சென்டர்ல இருந்து ஃபிளீட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் மடிச்சு மடிச்சு வச்சுக்கோங்க. பேக் ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படிதான் ஃபிளீட்ஸ் வைக்கணும். ஃபிளீட்ஸ் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ண போறோம். பைப்பிங் வச்சது உங்ககிட்ட காட்டல நினைக்காதீங்க, இது இன்னொரு வீடியோவா நான் கண்டிப்பா போடுறேன். பைப்பிங் வைக்கதான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் உங்க கூட சீக்கிரத்துல அந்த வீடியோவா போட்டுடுறேன், எப்படி பைப்பிங் வைக்கணும் நெக்குக்கு அப்படிங்கிறத. இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பார்த்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம். எவ்வளவுனா ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போடுறோம். ரெண்டு சைடுமே சேமா இருக்கான்னு பார்த்துட்டு 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு அரையில 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்க ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அதுக்கு மேல இருக்கிறதுல நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டுமே இப்படிதான் நம்ம ஜாயின் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து கை ஜாயின் பண்ண போறோம். கை ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கையை வந்து பாத்தீங்கன்னா 2ஆ மடிச்சு அது சென்டர்ல ஒரு குட்டி ரொம்ப மைல்டா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு நம்மளோட ஜாயின் பண்ணோம் இல்லையா ஷோல்டர் பகுதி, அங்க வச்சு பாருங்க உங்க கைக்கு எவ்வளவு தூரம் இங்க வருது, எண்ட்ல முடியுது அப்படின்னு வச்சு பார்த்துட்டு அங்க இருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. பாருங்க, வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வந்து கையே வைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுதான் வச்சிருப்போம். ஸோ அதனால நம்ம 1/2 இன்ச் கேப் விட்டு தைக்கிறதுனால ஒன்றும் ஆயிடாது. நம்மளுக்கு வந்து ஷோல்டரோட ஜாயிண்டிங்கும் நம்ம ஹேண்டோட சென்டரும் வந்து சேமா இருக்கணும், அதுதான் மெயின். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாவே ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு ஸ்டார்டிங் நம்ம கையில இருந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கை இப்ப நம்ம நார்மலா ஜாயின் பண்றோம். நீங்க ஃபுல்லா ஒரு ஜாயின் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அளவோ கரெக்டான மெஷர்மெண்ட் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டிச்சை வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க ட்ரெஸ்ஸை. இப்ப நார்மலா தான் நான் ஸ்டிச் பண்றேன். ஃபுல்லா ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கீழேயும், அதாவது நம்ம ஃப்ராக்கோட கீழேயும் ஒரு மடிச்சு தைச்சிட்டீங்கன்னா உங்க ஃப்ராக் ரெடி. அவ்வளவுதான். இப்படிதான் என்னோட ஃப்ராக்கை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.